முதலாம் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்தான நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். நான் கடவுள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஓம் சிவோகம் பாடல் விழாவில் இசைக்கப்படுகிறது. இளையராஜாவின் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீனிவாச ராவ் இணைப்பில் இணைகிறார். ஐயா வணக்கம். இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். மிக சிறப்பாக இன்றைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மிகச் சிறப்பான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பெற்று தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக வருகை தந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் இப்பொழுது பிரசித்தி பெற்ற ராஜராஜ சோழனுடைய மைந்தனாகிய ராஜேந்திர சோழனுடைய அருமையான திருப்பணி என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்தது என்பது நம்முடைய தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பான நன்னாளாக கருதப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் என்பது தமிழ்நாட்டிலே அரியலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஊராகும். இந்த ஊரிலே முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகனாகிய ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு 250 ஆண்டுகள் பிற்கால சோழ பேரரசனுடைய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் விளங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே அப்படி தலைநகராக விளங்கிய இந்த காலகட்டத்திலே கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய இந்த சிவாலயமானது தன்னுடைய தந்தை மிகச் சிறப்பாக எவ்வாறு தஞ்சை பெரிய கோவிலை கட்டி சிறப்பித்தாரோ, எப்படி பெரிய ஆவுடையார், பெரிய நாயகி, பெரிய நந்தியை அங்கே பிரதிஷ்டை செய்து இந்த உலகம் ஓய்வு பெற மிக அருமையாக கட்டினாரோ, அதே அமைப்பிலே இங்கே மிகச் சிறப்பாக இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறது. இத்தகைய மிகச்சிறந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலே இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அமைப்புகளும் அதனுடைய பேரழகமாக இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய வருகையினாலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு நம்முடைய பண்டைய புலவர்கள் கங்காபுரி என்றும், கங்கை மாநகர் என்றும், கங்காபுரம் என்றும் பல்வேறு பெயர்களை இங்கே சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். மேலை மற்றும் கீழை சாளுக்கிய தேசங்களிலே ஈழம், பாண்டிய, சேர தேசங்களை வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழனானவன் 1019 கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றி கண்டிருக்கிறார். இத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த வெற்றியை இந்த உலகத்திலே பிரகடனப்படுத்துவதற்காக கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டமும் அவர் சிறப்பாக பெற்றிருக்கிறார். இதன் நினைவாக 1023 கங்கை கொண்ட சோழபுரம் என்று சொல்லக்கூடிய புதிய தலைநகரை அவர் உருவாக்கினார். இங்குதான் சிவபெருமானுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் என்ற ஒரு மாபெரும் கோவிலை அவர் அமைத்தார். கங்கை வரை பெற்ற வெற்றியினுடைய நினைவாக கங்கை கொண்ட சோழ பேரேரி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சோழ கங்கம் என்ற பெயரும் இருக்கிறது. தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் துறை கீழடி தொகுதி ஆதிச்சநல்லூர் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது அகழாய்வில் ஈடுபட்டு வரக்கூடிய செய்தியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதன்படியாக அரியலூர் மாவட்டத்திலே மீன் சுருட்டி என்ற ஊருக்கு அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மிக சமீபத்திலே
நடத்தப்பட்ட அகழாய்வில் சில அடி ஆழத்திலேயே செங்கற்களாலான 13 சுவர்கள் வெளிப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகள் நாம் அறிகின்றோம். இது தவிர சில செப்பு காசுகள், பானை ஓடுகள், இரும்பு பொருட்கள் ஆகியவற்றையும் இங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தவிர சீன மட்பாண்டமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது 5 குழிகள் தோண்டப்பட்டதில் 13 சுவர்கள் சுமார் 4-5 மீட்டர் தூரத்திற்கு கிடைத்திருக்கின்றன. இன்னும் 10க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டும் பொழுது பெரிய அளவிலான சுவர்களை பார்க்க முடியும் என்று மாநில தொல்லியல் துறையினர் இங்கே சிறப்பித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் கங்கையை கொண்ட சோழபுரத்தின் அருகிலே மிகப்பெரிய நகரங்களை அமைத்து அவை தலைநகராக இருக்கின்றன என்பதற்கான பல்வேறு செய்திகளை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன என்றே சொல்லலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலே தென்னிந்தியாவிலே ஏகாதிபத்தியமாக ஆட்சி செலுத்திய சோழர்களுடைய காலம் அந்த காலம் என்பதை நமக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. கங்கை கொண்ட பிரகதீஸ்வரர் கோயிலினுடைய 1000 ஆண்டு சாதனையை தொடர்ந்து இது சோழர் கட்டடக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மிகச் சிறப்பாக சோழர்களுடைய கலை மற்றும் கட்டடக்கலையினுடைய தொடர்ச்சியாக முன்னேற்றமும் செம்மைப்படுத்தப்பட்டலும் கொண்ட காலமாக அது விளங்கி இருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த மீன் சுருட்டி என்று சொல்லக்கூடிய அகழ்வைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த அகழ்வாய்வு செய்திகள் எல்லாம் அந்த காலத்திலே எந்த வகையிலே எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கின்றன என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. சோழர்கள் தங்களுடைய விரிவான வெற்றிகளின் மூலமாக ஈட்டிய செல்வத்தை கிட்டத்தட்ட நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சார அமைப்பிலே நீண்ட கால கற்கோவில்கள் மற்றும் நேர்த்தியான வெண்கல சிற்பங்களை உருவாக்கி அவருடைய காலத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். 7ஆம் நூற்றாண்டிலே பல்லவர்களில் சிம்ம விஷ்ணு வம்சம் என்பது தோன்றியது. அது முதல் தமிழ்நாட்டிலே கலையில் வரலாறு அறுதியிட்டு கூறும் முறையில் மண்டகப்பட்டில், தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டகப்பட்டில் முதல் தடவையாக ஒரு குகை கோவிலை குடைந்து எடுத்த பிறகு மாமல்லன் அடைந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் கட்டுக்கடங்கவில்லை. அந்த சாதனையை அவன் உடனே கல்வெட்டின் பொறித்தான் என்று செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. செங்கல், மரம், உலோகம், சுண்ணாம்பு ஆகியவை உபயோகிக்காமல் பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்றும் மும்மூர்த்திகளுக்கும் ஒரு கோவில் எடுத்த பெருமையை, அந்த சாதனையை அவன் கல்வெட்டிலே பறைசாற்றி இருக்கின்றான். அவன் காலத்திற்கு முன்பாக கோயில்கள் எல்லாம் மரத்தினாலே தான் கட்டப்பட்டிருக்கின்றன. மரங்களை இணைக்க உலோக ஆணிகள் அல்லது வார்பட்டைகள் உபயோகிக்கப்பட்டன என்றும், செங்கல், சுண்ணாம்பு ஆகியவற்றை பரப்பி அதன் மீது கட்டடங்கள் எழுப்பப்பட்டன என்றும் அவை உறுதியாக தெரிகின்றது. மரமும் உலோகமும் கூட பயன்பட்டிருக்கக்கூடிய காலத்திலே பழைய கட்டடங்கள் ஒன்று கூட இப்பொழுது எஞ்சவில்லை. இவை யாவும் அழிந்து விட்டன. அரண்மனைகள், கோவில்கள், நகரங்களில் மாளிகைகள், கடைத்தெருக்கள் ஆகியவற்றை பற்றி இலக்கியங்களில் தான் வர்ணனைகள் காணப்படுகின்றன. அவை சற்று அதிகப்படியாகவும் கற்பனையாகவும் புனையப்பட்டிருக்கின்றனவோ என்று நாம் யோசிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. 9ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த பல்லவர்களுடைய பேராதரவில் கல்கட்ட நிர்மாண கலையும் சிற்ப வேலைப்பாடும் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றன. கல்லெல்லாம் கலை வண்ணம் காட்டும் மாமல்லபுரத்திலே எழிலுடன் திகழக்கூடிய கடற்கரை கோவில், காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில், வைகுந்த பெருமாள் கோவில் ஆகிய 3ம் பல்லவர் கலைத்திறனுக்கு சிகரங்களாக விளங்குகின்றன என்று நாம் தெரிவித்துக்கலாம். பல்லவர்களுடைய செல்வாக்கு குறைந்து அவர்களுக்கு இறுதி நாட்களில் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற தொடங்கக்கூடிய காலத்திலேதான் சோழர் கலைகள், பல்லவர்களும் பாண்டியவர்களும் போற்றி வளைத்த கலை மரபை அவர்களுக்கு பின்னாலே வந்த சோழர்களும் தொடர்ந்து ஆதரித்து மென்மேலும் அதை வளர்ச்சி அடை செய்தார்கள். இவ்வாறு சோழர் காலத்தில் சிறப்பு பெற்ற கலைகளை சோழர் கலைகள் என்றே இன்றைக்கு நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் வண்ண ஓவிய கலையும் பெரும்பாலும் பொது கட்டடங்களிலும் குறிப்பாக கோயில்களிலுமே வளர்க்கப்படுகின்றன. கோயில்கள் அல்லாத ஏனையவர்களாக அரண்மனைகளும் மாளிகைகளும் பெரும்பாலும் அடியோடு அழிந்திருக்கின்றன. நகர அமைப்பு கலையின் இடைவிடாத தொடர்ச்சி பிற்கால பல்லவ ஆட்சியில் கைவிடப்பட்ட பல்வேறு ஆலயங்களை எல்லாம் சோழர் காலத்திலே மிகச் சிறப்பாக எடுத்து நாம் காணக்கூடிய கலைகளாக காண்கின்றோம். தஞ்சாவூரினை தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலும் இந்த பிரம்மாண்டமான ஆலயங்களை உருவாக்கி சோழர்களுடைய கட்டிடக்கலையை
நாம் எல்லோரும் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த பிரம்மாண்ட அமைப்புகளும் இங்கே இருக்கிறது என்று சொன்னால், நாம் நிச்சயமாக சோழர் கால ஆட்சியினுடைய ஏறத்தாழ 400 ஆண்டு காலம் 850 இருந்து 1250 வரைக்கும் முழுவதுமாக இத்தகைய அருமையான கற்கோயில்களை அவர்கள் கட்டி சிறப்பித்திருக்கிறார்கள் என்றே கூறலாம். அதற்கெல்லாம் கற்றளி என்று அவர்கள் பெயர் சூட்டினார்கள். சோழர்களுடைய கட்டடக்கலையை பின்பற்றி தமிழ்நாட்டிற்கு அப்பாலும் பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலும் மைசூரிலும் ஆந்திர மாநிலத்திலே திராட்சாராம் முதலிய இடங்களிலும் உள்ள கோயில்களை அதற்கு சான்றாக நாம் தெரிவிக்கலாம். இத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த ஆலயத்திலே நாம் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் கடந்து ஐராவதீஸ்வரர் கோவில், தமிழ்நாட்டிலே கும்பகோணத்துக்கு அருகிலே உள்ள தாராசுரம் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த ஐராவதீஸ்வரர் ஆலயத்தையும் நாம் இன்றைக்கு 2ஆம் ராஜராஜரால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட செய்திகளாக நாம் அறிகின்றோம். செப்பு படிமங்கள் என்று சொல்ல எந்தெந்த உலோகங்கள் எந்தெந்த அளவில் சேர்க்கப்பட்டு வார்க்கப்பட்டிருக்கணும், பொதுவாக உலோக திருவுரங்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய சொல்லாக இது இருக்கின்றது. சோழர் காலத்து உலோக திருமேனிகள் பெரும்பாலும் திரேக்கர்டு என்னும் முறையில் வார்க்கப்பட்டவையாக தெரிவிக்கப்படுகின்றன. இத்தகைய உருவங்களையும் செப்பு படிமங்களையும் சோழர்கள் மிகச் சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சோழர்களுடைய மிகப்பெரிய படைப்பு திறனை, மிகப்பெரிய படைப்பு கலையை நாம் உணர்ந்து கொள்ளும் வகையிலே இருக்கிறது. 1ஆம் ராஜேந்திரன் காலத்திலே மனித உருவமாக படைக்கப்பட்டது என்று தெரிவது காளஹஸ்தி கோவிலில் உள்ள அழகிய வெண்கல திருமேனி என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 1ஆம் ராஜராஜரின் அரசியான சோழமாதேவியை குறிப்பது இந்த திருமேனியின் காலமும் இது யாருடையது என்ற அடையாளமும் அதன் அடிப்பகுதியிலே உள்ள கல்வெட்டு வாசகத்தால் நாம் தெரிந்து கொள்ள வகையிலே இருக்கின்றன. ராஜேந்திர சோழனுடைய உத்தரவுப்படி நிச்சப்பட்டழகன் என்ற வெண்கல வார்ப்புக்கலை வல்லுநரால் செய்யப்பட்டதாக அது தெரிகின்றது. மனித உருவமாக சிறந்து விளங்குவதோடு அழகிய எடுத்துக்காட்டாக அந்த காலத்து கலையை விளக்கக்கூடிய இந்த படைப்பு தென்னிந்திய உலோக திருமேனிகளினுடைய காலம் வரையறுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய செய்தியாக நமக்கு தெரிகின்றது. அதே போலத்தான் கற்சிலைகள், கற்றளிகள், செம்பொன் சிலைகள், செம்பு சிலைகளை தொடர்ந்து வண்ண ஓவியங்களும் மிகச் சிறப்பாக சோழர்கள் காலத்திலே வளர்ச்சி அடைகின்றன. அந்த சோழர்கள் காலத்திலே சுவர்களிலே தீட்டப்பட்டிருக்கக்கூடிய வண்ண சித்திரங்களுடைய அளவு, சிறப்பு ஆகியவை இலக்கியங்களில் ஆதாரமாகவும் விளக்கமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வண்ண சித்திரங்களுடைய மாதிரிகள் எவையும் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அக்காலத்தில் பயிலப்பட்ட வண்ண ஓவியக்கலையின் தன்மை பற்றி அவை சற்று உற்று பார்த்து நாமே கருத்து சொல்வதற்கு ஏற்ற வகையில் நமக்கு சான்றுகள் கிடைக்காமல் போய்விட்டன என்பதுதான் இந்த செய்தியாக தெரிகிறது. இந்த வகையிலே சோழர்களுடைய மிக பிரம்மாண்டமான இந்த ஆலயமானது இன்றைக்கு நம்முடைய மிகச் சிறப்பு வாய்ந்த பாரத பிரதமர் அவர்களாலே இங்கே அவர்களுடைய வருகையை பதிவு செய்த வண்ணம் இந்த சோழர்களுடைய கலையும் சோழர்களுடைய கட்டடக்கலையும் மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சிறப்பு வாய்ந்த தன்மையை உலகமெல்லாம் இன்றைக்கு பாரத பிரதமர் வருகை மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டின் பெருமையை, குறிப்பாக சோழர் காலத்திலே இந்த ஆலயங்கள் அமைக்கப்பட்ட பெருமையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இத்தகைய சிறப்பினை நமக்கு இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களுடைய வருகையானது சேர்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் உள்ளபடியே தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு மிகப்பெரிய பெருமையை அடையக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த நாளாகவே நாம் கருதுகின்றோம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி ஐயா.